ரஷிதா கீழே இறங்குமா. அக்கா எவ்வளவு நேரம் உன்னை தூக்கி வச்சுப்பாங்க. உனக்கு எனக்கு பாய் சொல்லிட்டேன். அப்பா நீ அம்மா கூட ட்ரூவா போ, நான் வந்து பாத்தீங்கன்னா பலூன் வாங்க போறேன்ற மாமா கூட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நாங்க கிளம்பிட்டோம் ரெடியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டி ஊருக்கு தான் போறோம் தேர் திருவிழா பாக்குறதுக்காக. போயிட்டு தேர் திருவிழா பாத்துட்டு வரலாம். ஓகே ஓகே. இங்க சொல்லு. அவன் செப்பல் ஆயா வீட்டுல இருக்கான், அதனால செப்பல் ஆயா வீட்டுல இருக்குதுன்றா. சரி போலாம். இன்னும் வீட்டுக்கே போகல, நாங்க தேர் பார்க்கறதுக்கு வந்துட்டோம். தேர் ரோட்ல கிளம்பி வந்தா அப்படியே பாத்துட்டே போலாம்னு சொல்லியாச்சு. என்ன வேணுமா? என்னடா பலூன் பலூன் கேட்டு பலூன் எங்க வீட்டுக்கு சொல்ல போட்டாங்க. நேரா எனக்கு ஒரு காசு கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேரா வந்து காசு சங்கீதாக்கு வந்திருக்கு. சொல்ல விடுவாங்க காசு. நேரம் பாப்பா என் கையில எல்லாம் குடுக்கணும் ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துருப்பேன். ஆனா ஒரு காசு கிடைச்சது போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது கிளியனூர் தேர் திருவிழாக்கு தான். ஏன்னா சங்கீதாவோட பாட்டி ஊருக்கு தான் வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த சைடு போனா தான் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் தருவாங்க. சரி நம்ம போகலாம். கிடைக்காது நமக்கு. தேர் வர முடியுமா? இப்ப எடுக்க மாட்டாங்க, சும்மா பிடிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். போடுதல நம்மள நிப்பாட்டிட்டாங்க. போயிட்டு பாப்பாவெல்லாம் வீட்டுல விட்டுட்டு அப்புறமா வரலாம். ஓகே. ரம்யாலாம் கூட்டிட்டு வரலாமா? சளி பிடிக்கும், சளி பிடிக்கும். வேணாம் வேணாம். தேர் நடந்து வருது சங்கீதா. கேஷவர்தினியை பார்த்துட்டு ஓடுறாரு ஜெஸ்விதா. சங்கீதா வந்து அவங்க ஃபேமிலியோட ஐக்கியம் ஆகிட்டாரு. நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் தேர் திருவிழாவை. ஜெஸ்விதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேவதர்ஷினி கேஷவர்தினி மேலே ஏறி உட்காந்துனுக்குறாரு. ஜெஸ்விதா கீழே இறங்குமா. அக்கா எவ்வளோ நேரம் உன்னை தூக்கி வச்சுப்பாங்க. இங்க பாருங்க சித்தி வந்து கொழுக்கட்டை வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். தேர் பார்க்க எல்லாம் வந்தாச்சு போல. தேர் வருது பாரு வேகமா. சங்கீதா வட முடியல. என்ன சொல்றாரு? பலூன் பலூன் வேணுமா? சங்க போய் வாங்கினாங்க போங்க. பெரியப்பா நீயாப்பா உனக்கு எனக்கு பாய் சொல்லிட்டேன். அப்பா நீ அம்மா கூட ட்ரூவா போ, நான் வந்து பாத்தீங்கன்னா பலூன் வாங்க போறேன்ற மாமா கூட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் இவரை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஓடி பயப்படுவாரு. காலை கட்டிட்டு பின்னாடி சுத்தி போய் மேல ஏறி உட்காந்துன்னு எனக்கு பாய் சொல்றாரு. பாய் சொல்றோம். நீ வரலையா அம்மா கூட? வரலையா அப்ப நீ? அப்பா கூட போக சொல்லு. டூ சொல்லு. அப்பா கிளம்புறோம். ட்ரூவா போறேன்ப்பா, நீ இங்கே இருப்பா. நான் வந்து
கிளம்புறோம். பாய் பாய். வண்டியில போறோம் நாங்க, அப்புறம் வரமாட்டோம் நாங்க. நீ என்னதான் சொன்னாலும் அவன் வரமாட்டா. பாண்டிக்கு போறோம், ஷாப்பிங் போலாமா? ஆமா, ஷாப்பிங் போறோம். டூர் ஷாப்பிங். ஷாப்பிங் வரலையா நீ? ஆயா வீட்டுல இருக்க போறாரு அவரு. ஆயா வீட்டுல இருக்க போறாராமா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாமி பாத்துட்டு வந்துட்டோம். ஊரை சுத்தி வந்துதா அங்க போய் பாத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே சாமி கூட ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்களா, ஜூஸ் மோர் வாங்கி குடிச்சிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து அழகா சாப்பிட்டுங்க இருக்கோம். ஸோ ஈவினிங்கா தான் வந்து பாத்தீங்கன்னா அழகெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா போகணும். இப்போ போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமான்னு ஒரே திங்கிங்ல இருக்கிறேன். வாங்க அமர் பையா. எத்தனை பலூன் தான் வாங்குவானே தெரியல, பலூன் தான் கேட்டு கேட்கறேன். என்ன பலூன் வேணுமா? அந்த மஞ்சள் கலர் பலூன் வேணுமா? சரி கொடுங்க. எங்க மாமா தான் வாங்கி தரேன். மாமா வாங்கி கொடுக்குறாரா? நூலா இது? கிளம்பலாம், ஜூஸ் குடிக்க வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். திருவிழாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. அப்புறம் வீட்டில் வேலை இருக்குது, முக்கியமான வேலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டேன். அழுகலை வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முக்கியமான வேலைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தது தான். ஆல்ரெடி தேர் திருவிழா பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் நேராக கூட்டிட்டு போவாங்க ரோட்டில் இங்கே. ஸோ ஃபுல்லாகவே பழைய லாஸ்ட் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா பார்க்கணும்னா நம்ம போன வருஷம் போட்ட வீடியோ இருக்கும், அதை டேக் பண்ணி. போன வருஷம் அங்க கிளிநூர் திருவிழா போட்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க வந்த பிறகுதான் ஒரு மாதிரி நிம்மதியா இருந்தது. கண்ணே மறைஞ்சு போய் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. வந்தோடனே ஏசி போட்டுன்னு உக்காந்தாச்சு. லாஸ்ட் டைம் நாங்க இவங்க ஊர் திருவிழாக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வெயில் கரண்ட் இல்ல. ஏன்னா நம்ம தேர் வந்து ஊர் சுத்தி வரும் இல்லையா. ஸோ அப்ப கரண்ட் ஆஃப் பண்ணி லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா. அதுக்கப்புறம் தேர் அடிக்கு வந்தாதான் கரண்ட் எல்லாம் வந்து கனெக்ஷனே கொடுப்பாங்க. கரண்ட் இல்லாம அங்க முடியல. அதனால நாங்க எல்லாரும் அப்பவே இங்க வந்துட்டோம். இங்க வந்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு ஈவினிங்கா வந்து போயிருந்தோம். அங்க பாப்பாலாம் இருந்ததா, தூங்கவும் முடியல, உட்காரவே முடியல, அப்படியே வேக்காடா இருந்தது. அதனால வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். டூர் போறியா? கூட்டு போறேன்னு சொன்னா என்ன இல்ல டூர் போறேன்றியா? அதான் கேட்டா, வேற ஒண்ணும் இல்ல. கூட்டுன்னு போறியா இல்லையா அத பத்தி சொல்லு. டூர் மழையா இருக்கு. டூர் இன்னும் ஃபைனல் ஆகவே இல்ல. சரி பாப்போம், நாளைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா நம்ம டூருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். நான் திருவிழா கூட பாக்காத வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டூர் போறேன், ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் அவரை ஆர்வமா கூட்டின்னு வந்துட்டேன். கஷ்டம் பார்த்தா இல்லன்றாரு. இல்ல கண்டிப்பா டூர் தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பலாசோலை வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் எதுவுமே ஷாப்பிங்கே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு ஒரே ஒரு பலூன் வரும்போது வாங்கிட்டு அப்படியே பலாசோலை திருவிழா கடை ஃபுல்லா பலாசோலையா வித்துங்க இருந்தா. ஸோ வரவேளை வந்து பாத்தீங்கன்னா பலாசோலை வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா போய் பார்த்துட்டோம். ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம் தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே திருவிழா தான் பார்த்தோமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தோம், ஆனா முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குமா, அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளவுதான். அப்புறம் லாஸ்ட் டைம் இந்த தேர் திருவிழாலே நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க, ஏன் காசுலாம் வந்து கொள்ள விடுறாங்க, அதையா நீங்க போய் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல். ஆமா, இப்போ நான் ஒரு மிளகா செடி தோட்டம் வச்சிருந்தேன். இந்த தடவை நல்லா மிளகா காய்ச்சின்னா நான் உனக்கு கொள்ள விடுறேன் சாமின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. நல்லா மிளகாலாம் காய்ச்சது இல்ல காய்க்கணும்னா வந்து அறுவடை பண்ணிட்டு அதை பறிச்சுன்னு வந்து கொள்ள விடுவாங்க. இப்ப மிளகா, முருங்கைக்காய், ஆமா மாங்காய் எல்லாம் கொள்ள விடுவாங்க. அவங்க வீட்டுல காய்க்கிற ஒரு சந்தோஷம், கொள்ள விட்டா எல்லாரும் அதை போய் எடுப்பாங்க. அதே மாதிரி காசுமே வந்து கொள்ள விடுவாங்க. வேண்டிக்குவாங்க. ஏதாவது பிரார்த்தனை இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. நம்ம அந்த காசு போய் எடுத்து அதை எடுத்து வந்து நடுவீட்டுல வைப்பாங்க, அது சேர்த்து வைப்பாங்க ஒரு சில பேர். எனக்கு தானா வந்து பாத்தீங்கன்னா சாமி காசு வந்து விழுந்தது. ஜாலியா சூப்பரா போயிட்டு 2 திருவிழா, எங்க ஊர் திருவிழாவும் பார்த்தாச்சு, பாட்டி ஊர் திருவிழாவும் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த அடுத்த வருஷம் இந்த சித்திரை மாசம் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த திருவிழா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். சூப்பரா என்ஜாய் பண்ண. என்ன ஒண்ணு, எங்க அம்மா எல்லாம் வரவே இல்லை. வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். ஒரு மாதிரி வந்து டல்லாவே போன மாதிரி இருந்தீங்க. அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க, ஐயோ என் பொண்ணு வரல. எங்க மாமா கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, எங்க அக்கா கூட எங்க அக்கா வரவே இல்லை, ஒரு மாதிரி கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. சோ நாங்க போயிட்டு பாத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யார் ஊர்ல எல்லாம் இது மாதிரி கூத்தாண்டவர் தேர் திருவிழா நடக்கும் சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய்.